ஏய் என்னடி பிரச்சனை உனக்கு? எதுக்கு நீ பாத்திரத்தெல்லாம் போட்டு உடைக்கிற? உன் அம்மா இங்க வரக்கூடாது. அப்ப அவங்க எங்கடி போவாங்க? ஏன் நீ மட்டும் தான் உங்களுக்கு ஒரே புள்ளையா? கூட பிறந்த தம்பிங்க 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்க வீட்ல யாரெல்லாம் போய் இருக்க சொல்லு. ஏன் அவங்க எல்லாம் இப்ப ரொம்ப நல்லா தானே இருக்காங்க. உன் கடைசி தம்பி இன்ஜினியர் பெரிய பங்களா வீடு கட்டி வச்சிருக்கான்ல, ஏன் உங்க அம்மாக்காக ஒரு சின்ன ரூம் தர மாட்டாரா? ஹே அதான் எனக்கு தெரியல, ஏதோ எங்க அம்மா என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க போல. ஏன் இவ்ளோ நாள் உன் 3வது தம்பி ஆட்டோக்காரன் அவங்க வீட்ல தானே இருந்தாங்க, இப்ப எதுக்கு திடீர்னு நீங்க வராங்க? உங்க அம்மா நல்லா இருந்தா கூட பரவாயில்ல, சுகர் பிபி தைராய்டுன்னு 1008 பிரச்சனை. அவங்க இங்க வந்தா யாரு அவங்களுக்கு வேலை செய்யறது? நானா? நல்லா கேட்டுக்கோ, உங்க அம்மா மட்டும் இங்க வந்தாங்க, நான் கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன், பாத்துக்கோ. சரவணா அம்மா தம்பி வாமா. நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா நல்லா இருக்கியா? இருக்கமா. உட்காருமா. வாங்க அத்தை, உட்காருங்க. பைய கொடுங்க அத்தை. ஏங்க ஃபேனை போடுங்க. அத்தை பாவம் வெயில்ல நடந்து வந்திருக்காங்க. வெயில் எல்லாம் வரலமா, சின்னவன் பொண்டாட்டி தான், பார்த்து பத்திரமா போங்க தண்ணி, கார் புக் பண்ணி அனுப்பிச்சோம். அப்படியா? சரி அதெல்லாம் விடுமா. ஏதாவது சாப்பிட்டியா? இல்லடா இங்கேதான். சரி அத்தை, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போய் உங்களுக்கு பிடிச்ச வத்த குழம்பு வச்சு கொண்டு வரேன். ஆபீஸ் போலியாப்பா? இல்லம்மா, இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம். இருமா வந்துடுறேன். ஏய் பின்னாடி உனக்கு ஒழுங்கா உங்க அம்மாவை இங்க போ சொல்லு. சரி கத்தாத, ஃபர்ஸ்ட் அவங்க சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் நானே பேசுறேன். அதெல்லாம் உன்னை நம்ப முடியாது, ஒழுங்கா இப்பவே சொல்லு. எந்த யாரும் உங்க அம்மாவை பாத்துக்கிறது என்னால முடியாது. சின்னவ இவ்வளவு ஸ்மார்ட்டா காரை புக் பண்ணி அமுச்சு வச்சிருக்கா, நான் மட்டும் நிலிச்சு வாயா? நீ போய் சொல்றியா இல்ல நான் சொல்லவா? நீ போய் சொன்னா மரியாதையா இருக்கும், நான் சொன்னேன் அசிங்கப்பட்டு போயிடும் உங்க அம்மா. சரிடி சாப்பிடட்டும், அதுக்கப்புறம் நானே அவள் தம்பி வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன், போதுமா? இப்பவே சொல்லு. சொல்ல முடியலனா நீயும் உங்க அம்மாவும் இங்க சந்தோஷமா இருங்க, நான் கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். இங்க பாரு, என்னால இப்பெல்லாம் சொல்ல முடியாது, உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. பரவாயில்லையே சரவணா, உன்னை விட உங்க அம்மாக்கு நிறைய ரோஷம் இருக்குடா. பேசுனதை கேட்டு கிளம்பி போயிட்டாங்க. நீலாம் ஒரு பொம்பளை அடி. கடவுள்னு ஒருத்தர் இருந்தா நீ இப்படி பண்றதுக்கு உன் பையன் உனக்கு திருப்பி பண்ணுவாண்டி.